கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவர் மத்தியிலும் ஆண்டவர் என்னையே சாட்சியாக இப்பொழுது நிறுத்தியதுக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாகவும் நான் இதே போல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மறுபடியும் ஆண்டவர் உயிர் கொடுத்து இங்கே வந்து கிரேஸ் டிவியில் சாட்சி சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அதே போல் இந்த வருடமும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே எனக்கு அந்த பிரெத்லெஸ்னஸ் மூச்சுட முடியாமல் வீசிங்கோடு சேர்த்து இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். நான் உடனே நினச்சேன், சரி 3 இயர்ஸ் தான் ஆண்டவர் கிரேஸ் டைம் கொடுத்துருக்காரு, ஸோ அவ்வளோதான் போல் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப முடியல, எப்படி கடைசி வரையும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்றதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் அப்போ ரொம்ப மூச்சு விட முடியலன்னொன்னே நானே ஹஸ்பண்டு பரவாயில்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஊர்லேயே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்தோம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அட்மிட் ஆனேன் அதே ஹாஸ்பிட்டலில். அங்கே சேம் டாக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எனக்கு 3 இயர்ஸ் பேக்கே எனக்கு சொல்லிட்டாங்க, உங்களால் ஓனாக சுவாசிக்க முடியாது, நீங்கள் எப்பொழுதுமே O2 மிஷினோடு தான் நீங்கள் சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதமாக O2 மிஷின் உதவி இல்லாமல் நானே சுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கொண்டு வந்தார். அதை நான் ஏற்கனவே சாட்சியாக சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த டாக்டர்ஸ் அதே தான் விஷயங்கள் தான் சேர்த்து அன்னையிலேருந்தே சொன்னாங்க, நாங்கள் தான் முந்தைய உங்களுக்கு சொன்னோமே, அதனால் திருப்பி நீங்கள் O2 தயவு இல்லாமல் மிஷின் தயவு இல்லாமல் உங்களால் சுவாசிக்க முடியாதுன்னு சேம் டாக்டர்ஸ் சொன்னாங்க. நான் இப்போ ஒன்றுமே சொல்லிக்கல, கண்டிப்பாக கடவுள் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு சொல்லலான்னு சொல்லி நான் இருந்தேன். அப்புறம் ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. 3 to 4 days ஐசியூவில் இருந்தேன். அப்போ பைபாப்ன்ற ஒரு மிஷின் எனக்கு வச்சுருந்தாங்க. அது மூலமாக தான் சுவாசிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரூமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் சொன்னாங்க, நீங்கள் O2 மிஷின் ஓனாக வாங்குங்க, இல்லைன்னா வாடகைக்கு எடுத்துக்கோங்க, அப்படியே தான் நீங்கள் O2 மிஷினோடு தான் சுவாசிக்கணும் அப்படி நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி நாங்களும் நினச்சோம், சரி 3 இயர்ஸ் பேக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னாங்க, இனிமேல் அப்படி தான் சுவாசிக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே O2 மிஷின் வாங்கிட்டோன்னு உடனே வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டுக்கு அனுப்புனா ஒரு 2 days போல் எனக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு. O2 அளவை குறைச்சிட்டே வந்தாங்க. ஆனால் 3rd day ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 24 hours வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படி நம்ம ஜீவிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கப்ப எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் முந்திய மாதிரியே நீங்கள் சென்னையில் உள்ள ஹாஸ்பிட்டல் உடனே ஷிஃப்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. உடனே அன்றைக்கே நாங்கள் கல்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என் ஹஸ்பண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக சென்னையில் உள்ள பிரபல ஹாஸ்பிட்டலில் 3 இயர்ஸ் பேக் அட்மிட் பண்ண இடத்துக்கே திருப்பி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் அதே மாதிரி ஐசியூவில் வச்சு பைபாப் மிஷின் தயவுனால ஐசியூவில் தான் இருந்தாங்க. அன்றைக்கும் அதே டாக்டர்ஸு 3 இயர்ஸ் பேக் எனக்கு ட்ரீட் பண்ண அதே டாக்டர்ஸ் திருப்பி சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நீங்கள் ரெடியாக O2 மிஷின் வச்சுருக்கணும், ப்ளஸ் பைபாப் மிஷின் அது மூலமாக தான் சுவாசிக்க முடியும், அதை நீங்கள் ஓனாக வாங்குங்க, இல்லாட்டி நீங்கள் ஹையர் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்கே சொன்னாங்க. சரின்னு அப்போதைக்கும் நாங்கள் தலையாட்டிக்கிட்டோம். சரி அப்படின்னு கூட உள்ளவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க, அப்போ தான் உங்கள் லங்ஸ் இல்லாட்டி ரொம்ப சுருங்கிடுச்சு, சுவாசிக்க முடியாது, அதன் மூலமாக நீங்கள் சுவாசிக்கலாம், கொஞ்சம் நாள் வச்சுருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. சரி டாக்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கடவுள் அற்புதமாக அங்கே வழி நடத்தினார். பலர் கண்களில் தயை கட்டளையிட்டார். எல்லா விதத்துலேயும் நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். நாங்கள் கிட்டத்தட்ட டோட்டலாக 2 ஹாஸ்பிட்டலையும் 20 days இருந்தோம். 20 daysம் எல்லாரோட தயவுனால எல்லாரோட ஜபத்தினால ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வர்றதை கண்கூடாக பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஒருவேளை நீங்கள் ஓனாலாம் வாங்க வேணாம், ஹையர் பண்ணால் மட்டும் போதும், டைம் பீயிங் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் திருப்பி நாங்கள் ஹையர் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்டோம். அப்பவும் டாக்டர் சொன்னாங்க, கொஞ்ச நாள் தான் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படியே ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுத்துக்கிட்டே வந்தார். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, விசுவாசம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன உண்மையாகவே போன தடவை மாதிரி இந்த கருவிலாம் இல்லாமல் சுவாசிக்க முடியுமா, இல்லை போன 3 இயர்ஸ் தான் நம்மளுக்கு கிரேஸ் டைமா அப்படின்றதே மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாலும் நானும் ஜெபம் பண்ணாலும் அந்த விசுவாசம் எனக்குள்ளே வரல. அதனால அப்படியே ஒரு பயத்திலே தான் இருந்தேன். அது மாதிரி கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்ஸ் சொல்ல ஒவ்வொரு இந்த மெடிசன்ஸ்னால நிறையா சைட் எஃபெக்ட்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன் நான். அது எப்பொழுதுமே இருக்கிறது தான். ஆனாலும் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தினார். இந்த நிலையில் ஐசியூலேருந்து இதுக்கு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே அந்த பக்கத்து பெட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப அந்த பக்கத்து பெட்டோட அட்டெண்டர் ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தார். நம்ம இப்போ தான் ஐசியூலேருந்து நம்ம விடுதலையாகி வர்றோம்,
திருப்பி இது இருமல் தும்மல் அப்படின்னு வந்தால் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தொத்திக்குமேனு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் அந்த அட்டெண்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் மாஸ்க் போட்டு இருமுங்க சார், இப்போ தான் நான் ஐசியூலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கண்டுக்காமல் போயிட்டார். அப்புறம் 2 நாளாக ஃபுல்லாக இருமிட்டு இருந்தார். அப்புறம் அடுத்த 3rd டே பார்த்தா அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு இருமல் வந்துருச்சு, ரொம்ப இருமிட்டு இருந்தாங்க. உடனே நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், ஐயோ லைனாக வருது, அடுத்தது நம்மளுக்கு தான் திருப்பி இருமல் வந்துடும், திருப்பி இன்ஃபெக்ஷனில் அஃபெக்ட் ஆக போகிறேன் நான் என்ன அப்படின்னு யோசித்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் மனசுக்குள்ளே அது 4 பக்கமும் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். நான் மனசுக்குள்ளே உடனே அந்த பெட்டில் இருந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சுற்றி கண்ணில் அப்படி பார்த்துட்டு அந்த இடத்த, இது எங்கள் இடம் ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு 5 மினிட்ஸ் தான் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விடாமல் அந்த வார்த்தையை வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் பெட்டை சுற்றி அப்படி அது ஒரு ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நான் அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். வித்தின் 5 மினிட்ஸு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்தாங்க. வேகமாக வந்து அந்த பெட்டில் உள்ள அந்த அம்மாட்ட சொன்னாங்க, உங்களுக்கு பிளேட்லெட்ஸ் லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு, உடனே நாங்கள் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. உடனே நான் கடவுள்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே 5 நிமிஷம் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு அந்த வேர்டை ஒரு 5 டைம்ஸ் சொல்கிறதுக்குள்ளேயே 5 மினிட்ஸ் சொல்கிறதுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ அற்புதம் செஞ்சிட்டீங்க, உடனே அவங்கள ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு நினச்சேன், நம்ம கடவுள்கிட்ட நல்லா போராடி ஜெபிக்கணும், நம்ம மற்றவங்களாம் ஜெபிக்கிறாங்கன்றதோடு எனக்கு விசுவாசத்தை தாங்காண்டவரே, விசுவாசத்தை தாங்காண்டவரே அப்படி சொல்ல 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 அப்படியே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டை நானே ஃபாஸ்ட்டாக பார்த்தேன். கடவுள் கிருபையாக டாக்டர்ஸ் வந்து அவங்க வாயிலேருந்தே சொன்னாங்க, சரி நீங்கள் அன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸ்ஸு நீங்கள் 1 மந்த் மட்டும் வீட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், ஓட்டுவை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் கொண்டு வந்து ஓட்டு இது இல்லாமல் ஒரு 6 மணி நேரம், அப்புறம் 12 hours, அப்புறம் 1 டே அப்படியே விட்டு ஓட்டு இல்லாமல் சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கடவுளுக்காக நன்றி. எல்லாரோட ஜபத்தினால ஆண்டவர் செய்தார் பெரிய அற்புதம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் பைபாப் மிஷின் வந்து நீங்கள் ஹையர் பண்ணி 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ இப்போ மார்ச்சில் டிஸ்சார்ஜ் ஆகி நான் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன், நைட்டு மட்டும் வச்சுட்டு இருந்தேன். அப்படி கரெக்டாக அவங்க சொன்னபடி 1 மந்த் முடிஞ்ச உடனே ஆண்டவர் அந்த பைபாப் மிஷின் இல்லாமல் தூங்குறதுக்கு உதவி செய்யார். முதல்ல தூக்கமே வரல, மத்தியானம் தூங்கி பார்த்தேன், அது உடனே ஒரு சஃபகேஷன் வரும். அது மைண்டில் இருக்க ஒரு பயம் ப்ளஸ் ஐயோ எடுக்க முடியுமா அப்படின்னு அப்புறம் விசுவாசி ஜோம் பண்ண உடனே அது அழகாக எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ 20 days ஆகுது நியர்லி நான் பைபாப் மிஷின் இல்லாமல். அடுத்த நாள்லேருந்தே நான் நல்லா தூங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ ஓட்டு மிஷின் தயவு இல்லை, பைபாப் மிஷின் தயவு இல்லை, என்னோடய ஓன் லங்ஸில் நான் சுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் கொடுத்த அற்புதம். எல்லாரோட ஜபங்கள், நிறைய பேர் ஜோம் பண்ணிங்க. கிரேஸ் டிவியில் உடனே ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவே எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல் ஆண்டவர் வந்து அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணன் மகனுக்கு ட்ரிச்சியில் கல்யாணம், மெயின் கல்யாணம் இந்த 1ஆம் தேதி போகணும். அது நான் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு அதுவும் யோசித்தேன். நான் எனக்கு அதுக்கு கட்ஸே வரல, ஒரு இதே சொல்லவே இல்லை. அவங்களும் யாரும் கம்பல் பண்ணலைனாலும் முக்கியமான கல்யாணம் போய் ஆகணும். எங்கள் அப்பாவும் சிக்காக இருந்தாங்க, அவங்களையும் போய் பார்க்கல நான் 3 மாதமாக. அதனால் இது எப்படின்னு சொல்லி கரெக்டாக அதே மாதிரி ஆண்டவர் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுறதுக்கு உதவி செய்தால். நடக்க முடியாது, வீல் சேரில் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ கடவுள் கிருபையாக நானே நடந்து வர்றதுக்கு உதவி செய்திருக்கிறார் ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போட்டு அன்றைக்கி நைட் தான் யோசித்தேன், ஓட்டு போடுறதுக்கு வெளியே வந்திருக்கோம், சரி அதே மாதிரி ட்ரிச்சிக்கு ட்ராவல் பண்ண முடியுமான்னு. அழகாக போய் என்கேஜ்மெண்ட் மற்றும் ரிசப்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ 2ஆம் தேதி தான் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்து. அது பெரிய கடவுளோட கிருபை. ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் எனக்காக ஜோம் பண்ணாங்க, எல்லோரும் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் அந்த அற்புதமான விடுதலை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதே போல் ஆனால் எனக்கு விசுவாசம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. எவ்வளோ நாள் நான் சிக்னஸில் இருந்திருக்கேன், இருந்தாலும் இந்த தடவை எனக்கு அந்த விசுவாசம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்காக கடவுளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த விசுவாசத்தின் மூலமாக எனக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்காரு. எல்லாரோட ஜபங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 35th வெட்டிங் ஆனிவர்சரியாக காண உதவி செய்திருக்கார். எவ்வளோ சிக்னஸ் நடுவில் எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு நல்ல கணவரை கொடுத்துருக்காரு ஆண்டவர். பலருக்கு அவருக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அது எல்லாரும் சொல்கிறது அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காகவும் கொடுத்து ஆண்டவருக்காக நான் கொடான் கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த கிரேஸ் டிவிலையும் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சந்திரமோகன் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் இன்சார்ஜஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளைக்கே மகிமையும் மாட்சியும் உண்டாவதாக. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு என் மனைவி சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறீர்கள. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போது உனக்கு மறு உத்தரவு அளித்தது, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லி.
உடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவர். நிறைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள்லாம் உயிருள்ள வார்த்தைகள், அது இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே இடைப்பட்டிருக்கிறார். என் மனைவிக்கு நிறைய ஆப்ரேஷன், 10 ஆப்ரேஷன் மேலே ஆகிருக்கு. நாங்கள் பாதி நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாக, ஆண்டவருடைய கிருபைக்கு அளவே இல்லைன்னு சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் 35 ஆண்டுகள் திருமண வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறார். பல்வேறு இடர்பாடுகள், பலவீனங்கள், சூழ்நிலைகள், ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறாருன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நம்ம அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை நேற்று தினத்தில் விடுமுறை வேதாகம பள்ளியில் 5வது நாள் பாடத்துக்கு எனக்கு பாடம் எடுப்பதற்காக அதில் ஒரு படகுலே சீஷர்கள் போயிருப்பாங்க. ஏசாமி அதில் படுத்து தூங்கி நின்றுப்பார். அப்போ பெரிய அலை மாதிரி வரும். எல்லாம் பயந்து போய் நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்வாங்க. ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுவார். அப்படியே அமைதியாக ஆகிடும். அப்போ தான் காற்றும் கடலும் இருக்கா பேச்சு கேட்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஒரு சீஷர்கள் அவர்களுடைய அற்புதத்தெல்லாம் நிறைய பார்த்துருந்தாங்க, கேட்டாங்க, இருந்தாலும் அவங்க பயந்தாங்க. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். நான் உங்களோடு கூட இருக்கும்போது அக்கறைக்கு போவோம்னா உங்கள் அக்கறை கண்டிப்பாக நான் கூட்டின்னு போவேன். ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். எப்போ புயல் போன்ற காரியங்கள் உங்களோட வாழ்வில் வந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி எங்களுடைய வாழ்விலும் அப்படி தான். எவ்வளோ புயல் போன்ற காரியங்கள் ஆண்டவர் கிருபியாக அழகாக வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் முன்பாக சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.